இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போற உமன்ஸ் எல்லாருமே அவங்க வேலையை ஸ்டாப் பண்ண போறாங்க. ஹலோ கைஸ், வணக்கம். நான் நதியா பாண்டியராஜன். இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட ரியல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு உங்க எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் சொல்ல போறேன். சோ கவனமா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் என் லைஃப்லயே எனக்கு பெரிய லெசனை கத்துக் கொடுத்த இன்சிடென்ட்னா அது இதுதான். டிபார்ட்மெண்ட் ஷாப்க்கு போயிருக்கேன். சோ அங்க போனப்போ எனக்கான தேவையான பொருட்களை நான் எடுத்து கொண்டு வந்தேன். என் பக்கத்துல வந்து ஒரு பொண்ணு, ஒரு மேரிடான உமன், அரௌண்ட் ஒரு 20 years ஓல்டு இருப்பாங்க. அவங்களும் அவங்க தேவையான பொருளை எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துக்கிட்டு இருந்தப்போ அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் போய் கேட்கறாங்க. she is not working, she is a housewife I guess. so she is going to her husband and asking, நான் வந்து இதை எடுத்துக்கலாமா அந்த மாதிரி கேட்கறாங்க. சோ அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட், நீ என்ன வேலைக்கு போறியா, உனக்கு இதெல்லாம் தேவையா, தயவு செஞ்சு கிளம்பி வா அப்படின்ட்டாங்க. சோ எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு ஷாக் ஆனதை விட லைக் அந்த மூமெண்ட்ல அந்த பொண்ணு வந்து ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க. லைக் இப்போ அவங்களும் ஒரு இண்டிபெண்டன்ட் உமனா வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதையும் வாங்கிட்டு அவங்க குடும்பத்துக்கு தேவையானதையும் வாங்கி கொடுப்பாங்க. இதனாலதான் ஒவ்வொரு பெண்ணுமே இண்டிபெண்டா இருக்கணும், அவங்க சுய சம்பாத்தியத்துல இருக்கணும்னு சொல்றாங்க. நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்டோ இல்ல ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனால அவ தனியா இருக்கிற மாதிரி வரணும். அந்த சுச்சுவேஷன்ல அவ யார் டிபெண்ட் பண்ணி போக முடியும்? இதுவே அந்த பொண்ணு ஒரு இண்டிபெண்டன்ட் உமனா இருந்தானா அவளுக்கான தேவையையும் அவ குழந்தைகளுக்கான தேவையையும் அவளை சார்ந்திருக்கிறவங்களான தேவையையும் அவ பண்ணிக்க முடியும் இல்லை? சோ மை டியர் கேர்ள்ஸ், இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு தாலி கயிறு கொடுக்காத அந்த கௌரவத்தையும் பெருமையையும் ஒரு கம்பெனியோட ஐடி கார்டோ இல்ல உங்க கையில இருக்க அந்த பணமோ கொடுக்குற கௌரவம் மாதிரி எதுவுமே இருக்காது. பி இண்டிபெண்டன்ட். இதே மாதிரி உங்க ரியல் லைஃப்ல ஏதாவது இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் கமெண்ட் செக்ஷன்லயோ இல்ல டைரக்ட் டிஎம்லயோ நீங்க மெசேஜ் பண்ணலாம். சோ இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் தியா பாண்டியராஜன். பை.